சத்தம் முதலாவது அவர் சத்தத்தை நான் கேட்பது. ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப இந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தமாய் சபைக்கு வர வேண்டும்? அதே இந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தமாய் பலிபீடத்திலிருந்து சபை மக்கள் கேட்க வேண்டும்? அந்த சத்தம் சபை மக்களுக்கு எதை உண்டு பண்ண வேண்டும்? வேதத்தில் வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வியினாலே வரும். அப்ப சபை மக்கள் எப்பேற்பட்ட சத்தத்தை கேட்க வேண்டும்? விசுவாசம் உண்டு பண்ணுகிற சத்தத்தை சபை மக்கள் கேட்க வேண்டும். அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டு பண்ண வேண்டும். அந்த சத்தம்தான் சபை மக்கள் கேட்க வேண்டும். விசுவாசத்தை உண்டு பண்ணுகிற சத்தத்தை சபை மக்கள் கேட்க வேண்டும். ஆமென். ஓகே. அந்த மரியாள் எலிசபெத்தை அடுத்த லெவல் கொண்டு போறேன். மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தின போது உள்ளே இருந்த புள்ளை துள்ளிற்று. அப்போ சபை மக்கள் எப்பேற்பட்ட சத்தத்தை கேட்கணும்? உள்ள தொடுதல் உண்டாகணும். உள்ள உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் இருக்கு பாருங்க. உள்ள உங்களுக்கு கற்பந்தரித்த எதிர்பார்த்த அநேக காரியங்கள் உள்ள இருக்கு பாருங்க, அது துள்ளணும். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஓகே. இன்னும் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த எருசலேமுக்கு போகிற வழியில் அந்த கலையா 2 சீசர்களோடு சேர்ந்து கொண்டார். கடைசியில் அவர்களுக்கு தம்மை குறித்த தீர்க்க தரிசன வசனங்களை விவரித்து காண்பித்தார். தம்மை குறித்த தீர்க்க வசனங்களை விவரித்து காண்பித்தார். 2 காரியம் நடந்தது. ஒன்று, அவர்கள் இருதயம் அனல் கொண்டது. அடுத்தது, மனது திறக்கப்பட்டது. அப்போ சபை மக்கள் 3வது அந்த சத்தத்தை கேட்கும்போது இருதயத்தில் ஒரு கொழுந்து விட்டு எரிகிற அந்த சத்தமாய் இருக்க வேண்டும். சபை மக்கள் அந்த சத்தத்தை கேட்கும்போது அவர்கள் மனதில் பிரகாசத்தை கொண்டு வருகிற சத்தமாய் இருக்க வேண்டும். நான் சொல்ற புரிஞ்சா? முதலாவது சபையிலே பேசப்படுகிற செய்தியின் சத்தம் அவங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ண வேண்டும். 2வது சபையிலே கேட்கப்படுகிற பிரசங்கத்தின் சத்தம் அவர்கள் ஆவியை துள்ள பண்ண வேண்டும். 3வது சபையிலே பிரசங்கமாய் பேசப்படுகிற பிரசங்கம் அவர்கள் ஆவியில ஒரு அனல் மூட்டுதலை எழுப்ப வேண்டும், மனதில் பிரகாசத்தை கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட சத்தத்தை கேட்க 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 முதலாவது உள்ளே நிகழ்வு நடக்கிறது. எதில் கேட்குறோம்? காதில். காதில் தானே கேட்குறீங்க. இப்போ காதில் தானே கேட்குறீங்க. விசுவாசம் எதில் வரும்? faith coming hearing the word of God. இன்னொரு மொழிபெயர்ப்பு, இயேசுவை குறித்த வசனத்தை கேட்கும்போது அங்கே விசுவாசம் வரும். அப்ப இப்பேற்பட்ட அந்த சொன்ன பாருங்க சத்தம், எப்பேற்பட்ட சத்தம் சபையிலே பேசப்பட்டு வருகிறது. அதை முதலாவது கேட்கும்போது அது உள்ளே போய் அங்கே வேலை செய்கிறது.